இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான வரக்கூடிய அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். 15/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புனீங்கன்னா உங்கள் பிடிவாத குணத்தை, அணுகுமுறையை ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா அது உங்கள் நேரத்தை வீணடிச்சிருது, மற்றவங்களுடன் உங்கள் நல்லுறவை இது கெடுத்துருது. சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால இந்த வாரத்தில் எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முன்பு இருந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முற்றிலும் நீங்கும். இதன் உதவியுடன் நீங்கள் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதிக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்கள் நல்ல குணத்தால் எதிர்பாலினத்தவரை சேர்ந்த ஒருவரை உங்கள் வீட்டிற்கு அருகில் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்களின் படைப்பு திறன் பெருமளவு குறையும். இதன் காரணமாக அஞ்சல் இணையும் போன்றவற்றை சரியாக பயன்படுத்தாமல் மேலதிகாரிகள் மகிழ்விக்க தவறுவீங்க. இது உங்கள் பதவி பெருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, அவங்க தொழிலில் வேகத்தையும் குறைக்கும். இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நல்லா இல்லை. உங்கள் மனம் படிப்பில் கவனம் செலுத்த முடியலை, குழப்பமாக இருக்குது. அதிலிருந்து விடுபடவும் நீங்கள் முயற்சி செய்யணும். உங்கள் தேர்வில் வெற்றியை நோக்கி நகர்வதை நீங்கள் பார்க்கணுன்னு சற்று கடின உழைப்பை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் 11 முறை ஓம் நரசிம்மாய நமகன்னு சொல்லணும். தேதி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு பலன்கள் இல்லை. 16ஆம் தேதி குழப்பமான எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. பிரார்த்தனை மேற்கொள்ளணும். பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். 17ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சியில் வெற்றி கிட்டும் நாள். அனைத்து விதத்திலும் சிறப்பான நாள். நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்கணும். 18ஆம் தேதி வளர்ச்சியை நோக்கி உங்கள் இலக்குகளை அமைச்சுக்கிறது, பக்தியை மேற்கொள்வது அவசியம். 19ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களிடம் உற்சாகம் இருக்கும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் பார்ப்பீங்க. 20ஆம் தேதி சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வெற்றி பெறணும் என்ற உறுதியுடன் இருப்பீங்க. விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநினைவுடன் இருப்பீங்க. 21ஆம் தேதி உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நாள். உற்சாகத்துடன் இருப்பீங்க. உங்கள் மனது நிறைஞ்சிருக்கும் நாள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. நினைப்பதொன்று நடப்பதொன்றாக இருந்த நிலை மாறும். கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமையும். மனசஞ்சலம் குறையும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். விரும்பிய இடத்திற்கு இடப்பெயர்ச்சி உண்டாகும். சிலர் தொழில் உத்தியோகத்திற்காக பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் நிலவிய பனிப்போர் மறையும். விவாகரத்து வரை சென்ற வழக்குகள் திரும்ப பெறப்படும். திருமண விஷயத்தில் வேண்டாம் என ஒதுக்கிய வரனை சாதகமாக முடியும். வீடு பூமி வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். பணிபுரியும் பெண்களின் அறிவுத்திறன் கூடும். உயர்கல்வி வாய்ப்பு கைகூடும். இன்பச் சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க. பெண்களுக்கு புகுந்து வீட்டு சீதனமெல்லாம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் உங்களுக்கு வியாழன் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் வீட்டில் உட்காந்து சலிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதிலேயோ நீங்கள் செய்ய வேண்டிய நினைக்கும் பணிகளை செய்வீங்க. கூடுதல் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு உங்களுக்கு சிறப்பாக அறிவுறுத்தப்படுறீங்க. இது ரொம்ப வேடிக்கையானது. ஏன்னா இதன் மூலம் உங்களை அதிக அளவில் மன அழுத்தம் இல்லாமல் உங்களுக்கு வச்சுக்கிறதுல வெற்றி பெற முடியும். இந்த வாரம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த பணத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பெறப்பட்ட பணம் உங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஏமாற்றமடைய வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் ஆசைகள் குறையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். தேவை அதிகம். அதனால் பணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கற்றுக்கிறணும். சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த வாரத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிற உதவும். வீட்டில் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. மேலும் இந்த நேரத்தில் மூத்த உறுப்பினர்களிடையே உங்கள் சிறந்த உற்சாகத்தை நிலைநிறுத்துவதில் வெற்றி பெறுவீங்க. இதன் மூலம் உங்களது மன அழுத்தத்திலிருந்து அதிக அளவில் என்றென்றும் விடுபட முடியும். இந்த வாரம்
தொழில் கணிப்பு பார்த்திங்கன்னா இந்த ராசியின் வணிகத்துறையுடன் தொடர்புடையவங்க பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து சாதகமான பலன்களை பெற முடியும் அப்படின்றத குறிக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் நல்ல வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களின் மகிழ்ச்சியான குணமும் அறிவுத்திறனும் கல்வியில் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் இதன் காரணமாக நீங்கள் பல மாணவர்களை உங்களுக்கு எதிராக திருப்பலாம். உங்கள் அதிகரித்து வரும் வெற்றியை உங்களாலேயே பார்த்து போராமப்படத்தான் முடியுது. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும் ஃப்ரெண்ட்ஸ். பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவனை வழிபடணும். வார தொடக்கமே விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான நாளாகத்தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கும் ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. 17ஆம் தேதி கட்டுப்பாட்டற்ற சூழ்நிலை இருக்குது. இன்றைய சவால்களை திறமையாக கையாள அறிவுறுத்தப்படுறீங்க. 18ஆம் தேதி பதட்டம் இருக்கும், சில அசௌகரியங்கள் இருக்கும், பொறுமையாகத்தான் போகணும். அமைதியின்மை உணர்வை தவிர்த்து அமைதியாக இருக்கணும். மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க நீங்கள் தான் பாடுபடணும். நம்பிக்கையுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்கணும். இந்த அணுகுமுறை ரொம்ப அவசியம். 20ஆம் தேதி எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் இருக்குது. உங்கள் திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவங்களை மகிழ்விப்பீங்க. உங்கள் அணுகுமுறை வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும். 21ஆம் தேதி உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைஞ்சிருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாகத்தான் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் திட்டங்கள் நிலவிய தடை தாமதங்கள் அகலும் வாரம். ராசிக்கு சனி குரு பார்வை இருக்குது. சமாளிக்கும் தைரியமும் ஆற்றலும் உண்டாகும். புதிய திட்டங்களில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் எல்லாம் அகலும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் உதயமாகும். புதிய பதவிகள் கிடைச்சி அதற்கேற்ப அந்தஸ்தும் உயரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டாகும். இடமாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு போகிற வாய்ப்புகள் வரும். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து தொடர்பான பாகப்பிரிவினை மற்றும் முக்கிய ஆவணங்கள் எழுத ஏற்ற காலம். புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய காலம். அரசாங்க துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்படும். தொழிலிலும் வருமானத்திலும் குறையே இருக்காது என்றாலும் மனநிறைவு ஏற்படாது. எப்போதும் பண விஷயமாக சிந்தனையுடன் இருப்பீங்க. இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது. சிலருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய பதிகத்தை படிக்கணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலை வேணாம். அப்படி உங்கள் நோயை மோசமாக்கும் திறனை கொண்டிருந்தா உங்களை மற்ற வேலைகளில் பிஸியாக வச்சுக்கிறங்க. சரியான மருத்துவர்கிட்ட இருந்து நீங்கள் ஏதேனும் சீட்டை பெற்று மருந்துகளை பெற்று முன்னேறுங்க. இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் அதிக செலவு செய்கிறீங்க. தேவையற்ற பொருட்களை வாங்குவீங்க. இந்த சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன்னாடி ஏற்கனவே உள்ள பொருளை பயன்படுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதையே பெறுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாகத்தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும். சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் கேது பகவான் இருப்பதனால வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் முந்தைய வாரத்தை விட சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பெரியவர்கள் மற்றும் குறிப்பாக உங்கள் பெற்றோர்களின் ஆதரவை பெறுவீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். உங்களுக்கு நிதி உதவி அளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. உயர்கல்வி படிக்க நினச்சா அந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. அதனால் நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வச்சுக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை மக்களுக்கு பார்லி தானம் செய்யணும். வார தொடக்கத்திலேயே தனுசு ராசி என்பவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. இசை கேட்கிறது அல்லது திரைப்படம் பார்க்கிறது இந்த போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம். 16ஆம் தேதி உங்கள் முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை பெறுவீங்க. சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவுகள் நன்மையை அளிக்கும். 17ஆம் தேதி நன்மை விளையும் நாள், திருப்தி இருக்கும் நாள், உங்கள் முயற்சி மூலம் வெற்றி காணும் நாள், பயணங்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் நாள். 18ஆம் தேதி வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கும் நாள். உங்கள் இலக்குகளை முயற்சி இல்லாமல் அடைவீங்க. வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்கும். 19ஆம் தேதி உங்கள் மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் ஏற்படலாம்.
இதை நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீங்க. இது உங்கள் கற்பனையே. 20ஆம் தேதி சற்று மந்தமான நிலை இருக்கும். நீங்கள் இலக்கில் வெற்றியை காண்பதை கடினமாக உணர்வீங்க. மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் செய்யுங்க. 21ஆம் தேதி சில அசௌகரியங்கள் ஏற்படுது. பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் ஜாஸ்தி தேவை. அப்போ தான் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு. லாபாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறாரு. மூத்த சகோதரர் வழி ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம், கௌரவ பதவிகள், மூதாதையர் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். விரும்பத்தகுந்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதார பற்றாக்குறைகளும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உணர்வு உண்டாகும். கடன் தொல்லையில் இருந்து இடைக்கால நிவாரணம் ஏற்படும். எதிரிகள் தொல்லை குறையும். நோய் தொல்லை கட்டுக்குள் இருக்கும். மேலும் பொய்யான கெட்ட வதந்திகள் ஏற்பட்டு மன வருத்தம் நீங்கும். பட்ட மேற்படிப்பு படிக்க விரும்புனீங்கன்னா முயற்சி சாதகமாகும். வேலையில் சக பணியாளர்களால் உயரதிகாரிகளால் தொல்லைகள் குறையும். சிலர் விரும்பிய ஓய்வு பெறலாம். சுய ஜாதக ரீதியாக திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகி திருமண பாக்கியம் கூடி வரும். பயணங்கள் அதிகரிக்கும். வீடு கட்டும் பணி துரிதப்படுத்தப்படும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து இணைவாங்க. விநாயகரை வழிபட இன்னல்கள் அகலும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 15/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.